அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வளமுடன் வாழும் வழி காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழி காட்டுவார். மாறுகளோருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுலர்மையானவர்களே, இந்த காலை திருப்பலியில் ஜோபின் கீதா குடும்பத்தினர் இறுதி அரசருக்கு நன்றியாகவும், மைக்கேல் ருட்ரிகோ, பால்மதி, யாழினி, யாமினி பிறந்த நாள் நன்றியாகவும், பால்ராஜ் மேரி, நிகாரிகா பிறந்த நாள் நன்றியாகவும், இறைவனில் மறித்த ரொசாரியம்மாள் மச்சாடோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லினோ சில்வா, குழந்தையம்மாள் சில்வா, ரொங்காலி சில்வா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், புனித ஜெபமாலை மாதா பிரசிடியத்தில் மறித்த சகோதரி பூரணி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜபான்ஸ் பெர்னாந்து, ஜேசம்மாள் பெர்னாந்து, நசரேத் பெர்னாந்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், தாசன் பெர்னாந்து, மேரி பெர்னாந்து, பெல்பின் பெர்னாந்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ரூபி அல்ரின் செல்வம் அருள் தந்தை செபஸ்தியான் பெர்னாந்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சேசையாம் மொராய்ஸ் நட்சத்திரம் பெர்னாந்து, தாசன் மொராய்ஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சுனாமியின் பொழுது இறந்தவர்கள் ஆத்ம இளைப்பாற்றிக்காகவும், பால்ஜோரா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சாந்தா பெர்னாந்து, ரெனிஸ்டன் பெர்னாந்து, ரித்திகா பெர்னாந்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இருதயராஜ் பில்லவராயன் ரொசாரி பெர்னாந்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கின்ற செலத்து ஆன்மாக்கள் இளைப்பாற்றிக்காகவும், அகஸ்டின் பெர்னாந்து, குயின் முராய்ஸ், நஸ்ரீன் பெர்னாந்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், கிளமன்ஸ்டன் இவர் இறந்த 8ஆம் ஆண்டு நினைவாக ஆத்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜெரால்டு பெர்னாந்து இவர் இறந்த முதல் வருட நினைவு ஆத்ம இளைப்பாற்றிக்காகவும் கொண்டாடி ஜெபிக்கின்றோம். இந்த காலை பலி ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாக உள்ள நமது பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தினை கொண்டாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகியமாக்கு நாங்கள் இன்றும் பணிபுரிவதால் முடிவில்லாத முழுமையான மகிழ்வை பெறுவோமாக. உமோடு தூயாவையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவரிகள் 36 முதல் 37 மற்றும் 52 முதல் 59 முடிய. அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன் முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம். பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூதாதைய இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்ந்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 45 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் தூயாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரை பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். இந்த உலகிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பிறந்த நாள் முதல் தன்னுடைய இறக்கும் நாள் வரை ஏதாவது ஒன்றிற்காக போராட வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஒன்று இயற்கையோடு நாம் போராடுகிறோம், அல்லது நமது இயற்கை வளங்களை சுரண்டுபவர்களோடு நாம் போராட வேண்டிய கட்டமாக இருக்கிறது, அல்லது நம் வாழ்வோடு நாம் நம் வாழ்வின் தேவைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அல்லது ஒரு நிலையில் நாம் தள்ளப்படுகின்றோம். நற்செய்தியிலே பார்க்கின்ற போது இயேசு அங்கு போராடுகிறார். யாருக்காக போராடுகிறார்? ஏழை எளிய மக்கள் ஆலயத்திற்கு செல்ல வர முடியாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக அங்கு அவர் போராடு ஒரு மனிதராக இருக்கின்றார். எசையா 56வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கின்ற போது, என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று கூறுகிறார். ஆக எல்லா மக்களினங்களும் உள்ள இறை இல்லமாகிய வீட்டை இந்த கள்வர்கள் சந்தை இடமாக மாற்றிவிட்டார்கள் என்று ஒரு எண்ணத்தோடு இயேசு அங்கு போராடுகிறார். எனவேதான் எரேமியா 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே அழகாக கூறப்பட்டிருக்கும், என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரில் ஆகிவிட்டது என்று. எனவே இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயம் என்றால் அங்கு எல்லா மக்களும் வர வேண்டும், ஒரு ஏழை எளிய மக்கள் கூட வர வேண்டும். ஆனால் இவர்களுக்கு பயந்து அங்கு ஒரு ஏழை எளிய மக்கள் கூட வர முடியாமல் அங்கே இருக்கின்றார்கள். எனவே அவர்களின் வாழ்வு உரிமைக்காக இயேசு அங்கு போராடுபவராக நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, நமது வாழ்விலும் நாம் போராட வேண்டிய காலகட்டங்களில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். நமது வருங்கால தலைமுறைக்கு நாம் போராட கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன பண்ணுவான், எல்லா கடற்கரை உரையும் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்கேயாவது கொண்டு வச்சுட்டு இதுதான் உங்க இடம், நீங்க அங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவான். அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு பார்த்தோம்னா என்னது, ராக்கெட் ஏவுதல் கொஞ்ச நாள்ல வந்துடும். எப்படி சரியா ஒவ்வொரு கடற்கரை கிராமங்கள் எல்லாம் எப்படி தகர்த்தலாம் என்றுதான் அரசு எண்ணிக்கொண்டிருக்கிறது. இணையம் துறைமுகம் வந்தது, மக்கள் போராடினார்கள், அதனால் அது இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சொந்த இடத்தில் அல்லது நம்முடைய நிலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் போராட வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். எவ்வாறு இயேசு அந்த மக்களின் வாழ்வு உரிமைக்காக போராடினாரோ அதுபோன்று நம் குழந்தைகள் இந்த மண்ணிலே இந்த இடத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால் நாமும் நமது வாழ்வு உரிமைக்காக போராட வேண்டிய கட்டாயத்தில்
இருக்கின்றோம். எனவே நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் எவ்வாறு போராட வேண்டும் என்று. ஏனென்றால் நாம் போராடுகின்ற போதுதான் நம் இடத்தையும் நம் ஊரையும் நம் சொந்த மண்ணையும் காக்க முடியும். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றும் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்குமை காணிக்கைகள் இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் பிள்ளை இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னத
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவி பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம சுவாசத்தின் மறை பொருள்கள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர், என் பங்கில் வாழும் குடும்பங்கள், இன்று உமக்கு நன்றி பலி நிறைவேற்றும் குடும்பங்கள் ஆகிய யாவரோடும் உமது திரு அவையை அன்பிலும் விசுவாசத்திலும் வழி நடத்தும். உயிர் தள்ளுவோம் என்கிற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போனவர்களையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆத்துமங்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களுமின்றி நலமாய் வாழ்வமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கோம் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்கின்றோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியர் நான் நலமடைவேன், ஊழியர் நான் நலமடைவேன். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமனை காற்று நிறைவாழ்வனை விளங்குவதாக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் குடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.